எப்படி 4000 கோடி சென்னைக்கு போச்சோ அதே கணக்கு தான் கிராமங்கள் எழுதப்படுது, அதே கணக்கு தான் மற்ற மாவட்டங்கள் படுது. அதே மாதிரி கணேஷ்குமார் சொன்னாரு சென்னைக்கு அதிகம் கவனிக்கிறாங்க. அதை நான் சொல்ல வரேன், சென்னைக்கு அதிகம் கவனிக்கிறாங்க. இல்ல தூர்வாரப்பட்ட கரெக்டு தான். தமிழ்நாட்டு மக்கள் தூர்வாரினால தான் பிஜேபிங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை பண்ண முடியாத ரொம்ப தெளிந்த நீரோடைய அரசியல் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ரெண்டாவது இப்போ நீங்க சொன்னீங்க வயநாட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்து அவங்கன்னா ஒன்றிய அரசின் மீது குற்றம் சுமத்தினாங்க. நான் வயநாட்டில் நடக்கும்போது இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் போது உடனடியாக பிரதமர் போய் அங்கே நின்றுட்டார். அது வந்து டிசாஸ்டருக்காக போன பிரைம் மினிஸ்டர் இல்லை, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ப்ரீ கேம்பெயினுக்கு போன ஒரு பிரைம் மினிஸ்டர். இப்போ கூட வந்து 3 குழுக்களாக அமைக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெல்லி செய்திகளாக வந்துட்டு இருக்கு. எதுக்கு குழுக்கள் அமைக்கணும்? டிவியில் செய்திகளை பார்த்துட்டு இருக்காங்களே, ஏதாவது ஒரு அமௌண்ட்டை முதல்ல ரிலீஃப் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழுக்கள் அமைங்க, எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ எல்லாமே பாலச்சந்தர் சார் சொன்னதுலேருந்து கார்த்திகை செல்வன் சார் சொன்னதுலேருந்து இப்போ எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க சொன்னாங்கன்றதா இவங்க எங்களுக்கு திமுக சப்போர்ட் வந்தால் நீங்கள் வந்து லேபிள் குத்திராதீங்க. குஜராத்துக்குன்ற போது மட்டும் எடுத்த உடனே வந்து நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க. இங்க மட்டும் ஏன் 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி. மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு பத்தி பேசுறேன். மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு. ரிப்பீட் பண்றேன் சார், நான் திரும்ப சொல்றேன். மாநில அரசுக்கு உங்களுக்கும் 1000 கோடி கொடுத்தோம், 900 கோடி கொடுத்தோம், அங்கேயும் கொடுத்தோம். அவர்கிட்ட ஒரு விளக்கம் மட்டும் கேட்டுக்கிறேன். திரு நாகராஜ், நீங்க சொல்லக்கூடிய அம்சத்தோட சேர்த்து நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டுல நடப்பாண்டுல மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து எவ்வளவு ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கருத்து ஒரு இதை சொல்லிட்டீங்கன்னா, டேட்டா சொல்லிட்டீங்கன்னா நமக்கு அது வசதியா இருக்கும் பரந்தாமனை கேள்வி கேட்கறதுக்கு. ஆண்டாண்டு கொடுக்கறாங்க சார். நீங்க எந்த டேட்டா எந்த சிஸ்டம் படி இருக்குதோ அந்த சிஸ்டம் படி வந்து சேரும். இந்த ஆண்டு இந்த நடப்பாண்டுக்கு சார் நடப்பாண்டுக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை எந்த நிதியும் பாக்கி இல்ல, தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இல்ல தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மத்திய அரசு, நான் சொல்லி முடிச்சிடுறேன், நிச்சயமாக மத்திய அரசு பாகுபாடு காட்டவில்லை. எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம இப்ப வந்து 900 + 900 இவ்வளவு தொகை வந்திருக்கு வந்து சேரும். இல்ல சார், எவ்வளவு தொகை இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்றேன் சார், அந்த தொகையை ஏன் செலவு பண்ணலன்னு கேட்கலாம் அவர்கிட்ட. அதான் சார் சார் அந்த தகவல் உங்களுக்கு நான் கேட்டு சொல்றேன். பட் அது முறைப்படி வர வேண்டிய தகவல் முறையான நேரத்தில் வந்து சேரும் சொல்றேன். நிச்சயமா வராம இருந்தா வரலன்னு சொல்லுங்க. ஏன் எங்களுக்கு இந்த நேரத்தில் வரலன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் பாக்கி இல்லன்னு சொன்னதுனால கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கும் 900 கோடி கொடுத்த பின்னாரு நீங்க குஜராத்துக்கு மட்டும் ஏன் தரீங்க, குஜராத்துக்கு மட்டும் ஏன் தரீங்க, ஏன் கேக்குறீங்க? இதே ஃபண்ட் இங்க தர வேண்டிய ஃபண்ட், அதே ஃபண்ட் கேட்காம எப்படி இங்க வந்துச்சோ, கடந்த முறை எப்படி இங்க வந்துச்சோ அதே மாதிரி தான் குஜராத்துக்கு போச்சு. இல்ல இந்த ஆண்டு வர வேண்டியது வரவில்லை என்றால் வரவில்லை என்று சொல்லுங்கள். எந்த தேதியில வரணும், ஏன் வரல, உடனடியாக நான் கேட்டு வாங்கி தரோம். நீங்க சொன்ன விமர்சனத்துக்கு அவர்ட்ட பதில் கேட்கலாம். நீங்க ஒரு விமர்சனம் சொல்ல வேண்டாம். எஸ் பரந்தாமன், எஸ் பதில் கிடையாது. நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த ஆண்டுக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில் இல்லை. என்ன சிஸ்டமோ அதை கொடுத்தாருன்றது. என்கிட்ட 2015 எந்தெந்த ஆண்டுல எவ்வளோ கேட்டோ எவ்வளோ கொடுத்தாங்கன்றது பட்டியல் இருக்கு. ஆனால் சுருக்கமாக ஒரே விஷயத்தை சொல்லணும்னா 2015 இன்றைய தேதி வரைக்கும், அதாவது இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ டிமாண்ட் வச்சிருக்காங்க பாருங்க, இந்த 2000 கோடி. இதற்கு முன்னாடி வரைக்கும் 1,27,655.80 கோடி மத்திய அரசு கிட்ட கேட்டிருக்கிறோம். ஆனால் இவங்க இது வரைக்கும் கொடுத்தது வெறும் 5,884 கோடி தான். ஒன்லி 4.61%. நீங்க வருஷமா என்னால சொல்ல முடியும். நீங்க சொல்றது நிவாரணம் பத்தி. நான் அவர்கிட்ட கேட்டது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை நிதின்னு ஒன்று ஒதுக்கப்படும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அந்த நிதி நடப்பாண்டுல எவ்வளவு வந்திருக்கு? கொடுக்கல சார், அவங்க இந்த வருஷத்துக்கு கொடுக்கல சார். அவரால சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இவங்க எல்லாம் வந்து இப்படி பேசுறாங்க, நாங்க கொடுத்த 4000 கோடி நீங்க என்ன செலவு பண்ணீங்கன்னு கேட்டாங்க இல்லையா? இது போன மடைக்கான விவாதத்திலே சொல்லியாச்சு. 4000 கோடி ஒன்றிய அரசு காசு கொடுக்கல. சென்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ள நிவாரண ஸ்டாம் வாட்டர் ட்ரீமுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல நாங்க கடன் வாங்கியிருக்கோம், நாங்க கட்டிக்கிறோம். அந்த கடனை வந்து நீங்க வந்து அனுமதி கொடுத்தீங்க சார். இன்னொரு விஷயம் சார், நதிகளை வந்து இணைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தேர்தல் அறிக்கையில வருஷத்துக்கு வருஷம் சொல்றாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டும் எத்தனை கிலோமீட்டருக்கு நதிகளை இவங்க இணைச்சிருக்காங்க?
மாநில அரசுகள் வந்து நதிகளை தூர்வாரத்துக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்துருக்காங்க இவங்க? ரெண்டாவது வந்து போஸ்ட்மார்டம் டாக்டர் மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கறாங்களே இவங்க, ஒரு ஃபேமிலி டாக்டரா இருக்கணும் ஆனா போஸ்ட்மார்டம் டாக்டரா இருக்கணும்னு சொல்றாங்களே. மணிப்பூர்ல நடந்துகிட்டு இருக்க அப்ப மோடினா மர்டர் டாக்டரா, கொலை டாக்டர், கொலை செய்யற கொலைகார டாக்டர்? அப்போ நான் கரெக்டா தான் பேசுறேன். ஏங்க போஸ்ட்மார்டம் டாக்டர் ஆங்கிலத்துல சொன்னா கொலைகார டாக்டர் தமிழ்ல சொன்னா ஏன் வந்து அது வந்து அன்பார்லிமெண்டரி ஓடாது? சோ ஒண்ணு அவங்க வந்து அரசியல் ரீதியில பேசுறா, அரசியல் ரீதியில பேசுறேன் இல்ல அரசியல் ரீதியில நாங்க இதை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை எடுத்து பெறணும். இவங்களுக்கு வந்து என்னன்னா, நாங்க குஜராத்துக்கு கொடுத்து தப்பு சொல்லல, மறுபடியும் சொல்றோம், குஜராத்துக்கு கொடுக்குற மாதிரி ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். 2 பாயிண்ட் மட்டும் ஒரு கிளாரிஃபை பண்ணி நீங்க பொதுமக்கள் மத்தியில் நீங்க வந்து மாநில உரிமைகள்ல நாங்க தலையிடுறோம் சொல்றீங்க. உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தின் மீதும் நீர்வளத்துறையில வந்து நீங்க வந்து சென்ட்ரல் வாட்டர் போர்ட் கமிஷன் எல்லாமே வச்சுக்கிறீங்க. எல்லா மாநிலங்களும் நீங்க பேரிடர் காலங்களில் ஆற்றுகளை பலப்படுத்துங்கிறதுக்கு எவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க? ஏன் அது உங்ககிட்ட ஸ்கீம் இல்ல? உங்களோட பிஜேபி மேனிஃபெஸ்டோல வந்து நதிகளை வந்து நீங்க வந்து இணைக்கிறதுக்காக ஒவ்வொரு தேர்தல் போது சொல்லியிருக்கீங்களே, எவ்வளவு நதிகளை நீங்க இணைச்சிருக்கீங்க? அப்போ நீங்க நதிகளை இணைச்சிருந்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வந்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறோம், எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ ரைட் திரு கணேஷ், இப்ப இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா வாங்கிடுவோம். என்ன இப்ப எல்லாருடைய கருத்து கேட்கணும், ரொம்ப நேரமா பேசல.